ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் விபின். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஜெய்ப்பூர் சிட்டி, பிங்க் சிட்டியை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஆனால் நம்ம வந்த நேரம் என்னமோ தெரியலங்க. ஜெய்ப்பூர் ராஜஸ்தானில் மழை கொட்டுதுன்னு கொட்டுது, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக நேற்றுக்கு ஈவினிங் வந்து நம்ம வந்து ஆம்பர் பேலஸோட அந்த லைட் ஷோ வந்து பார்க்க போயிட்டு வந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து சிட்டியை வந்து ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். ஸோ ஏற்கனவே வந்த ரூட்டு தான் இது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து சிட்டியோட ஒரு சைடில் இருந்து அந்த பிங்க் சிட்டின்னு சொல்கிற அந்த ஏரியாவுக்கு வந்து நம்ம உள்ளே போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த இதோட என்ட்ரன்ஸ், பிங்க் சிட்டியோட என்ட்ரன்ஸு. ஸோ இப்போ உள்ளே வந்துட்டோங்க. ஸோ இந்த இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சைடுமே ஃபுல்லாகவே பிங்க் கலரில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சிட்டி பேலஸ் பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ இங்கே வண்டி வெளியில் பார்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் வந்து அந்த உள்ளால போயிட்டு பார்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். எங்கே பார்த்தாலும் ஒரு மாதிரி அந்த பழைய ஃபோர்ட்டோட அந்த இது இருக்குங்க. உள்ளால வந்து ஒரு பெரிய என்ட்ரன்ஸ்லாம் நம்ம இப்போ வந்தாச்சுன்னா அந்த ஆப்போசிட்ல இருக்கதான் வந்து சிட்டி பேலஸ். ஸோ இப்போ வண்டி இங்கே பார்க் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கார் பார்க் பண்ணிவிட்டு நம்மளோட தமிழ் நண்பர் ஒருத்தர் இங்கே பார்த்தோம். ஆக்சுவலாக வந்து அவர் வந்து எலக்ட்ரிக் அந்த ரிக்ஷா இருக்குல்ல, அந்த ரிக்ஷா ஓட்டுறாரு. ஸோ அவரு தான் வந்து நம்மளை இப்போ கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. அவருக்கு ஆக்சுவலாக ஒரு 100 ரூபா தான் வந்து நம்ம சார்ஜஸ் வந்து கேட்டிருக்காரு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே இந்த மாதிரி ரிக்ஷாவில் வந்து சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. நம்ம போயிட்டு அவர் கூட போயிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இப்போ வந்து ஹவா மஹால் பார்க்க போகிறோம். ஹவா மஹால்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா மெயினில் இருக்கிற ஒரு மஹால். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஹவா மஹால். நம்ம ஆப்போசிட்லேருந்து இப்போ பார்த்துருக்கோம். செம மழை பெஞ்சிட்டு இருக்குங்க இங்கே. ஹவா மஹால்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள் குடும்பத்தில் வந்து அந்த மகளிருக்காகவே கட்டின ஒரு மஹால். இது 1799 மகாராஜா வந்து சவாய் பிரதாப் சிங்கிறவர் வந்து கட்டியிருக்கிறாரு. ஸோ இந்த இதில் முக்கியத்துவமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம தேனீ கூடு இருக்குல்ல, அந்த மாதிரி இதில் கிட்டத்தட்ட 953 ஸ்மால் விண்டோஸ், அதாவது ஜரோகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க, அதை வச்சு கட்டியிருக்காங்க. மொத்தம் 5 மாடிகளை கொண்டது. செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. எப்படியாவது இந்த மலையிலையும் வந்து நம்ம வந்து ஹவா மஹாலில் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். இந்த ஆக்சுவலாக நான் சொன்னல, இந்த மஹால் வந்து அரசர் குடும்பத்தில் இருக்கிற லேடிஸ் வந்து மாடியிலிருந்து அவங்க நகரத்தை வந்து பார்க்கறதுக்காக வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வெளியிலேருந்து அவங்கள பார்க்க முடியாது, ஆனால் உள்ளேருந்து அவங்க வந்து வெளியில் உள்ள சிட்டியை பார்க்கலாம். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போ நம்ம உள்ளால் வந்துட்டோம். ஹவா மஹாலோட உள்ளால் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் மட்டும் நாம் அப்படியே இதில் காமிக்கிறேன். ஸோ மலையில் ரொம்ப சுற்றி பார்க்க முடியல, எல்லாமே கொஞ்சம் எம்டியாகவே இருக்குது. ஸோ இதுதான் மேலேருந்து நம்ம பார்க்குறது. ஹவா மஹால்லேருந்து மேலேருந்து சிட்டியை பார்த்தா இப்படி தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிறது ஜந்தர் மந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டி மஹாலுக்கு பக்கத்துலேயே இருக்குது. அதுக்கு உள்ளாலேயே இந்த ரோடெலாம் தனித்தனியாக இருக்குது. ஸோ அங்கே வந்திருக்கோம். ஆனால் எல்லா இடமும் மழை பெய்யறதுனால எதுவுமே நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியலங்க. எங்களுக்கு வந்து பெரிய டிஸப்பாயின்மெண்ட், வந்துட்டு பார்க்காம போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே வெளியிலேருந்து தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம்.
மலையில் ஒன்றுமே பண்ண முடியாது. செம மலைனா செம மலை. ஸோ இப்போ சிட்டி பேலஸுக்கு விட இன்னும் ஒரு கேட்டுக்கு வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ சிட்டி பேலஸ்க்குள்ளால போயிட்டு நிறைய பார்க்கலாம். சிட்டி பேலஸ் உள்ளால் போய் பார்க்குறதுக்கு பெரிய ஆட்களுக்கு 200 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 100 ரூபா. ஸோ 5 o'clock வரதான் டைமு. நம்ம பயங்கரமாக மழை பெய்யறதுனால நம்ம இன்றைக்கி சிட்டி பேலஸ் உள்ளே போகல. இது மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைமர் தான் பார்க்கலாம். இதுக்குள்ளே வச்சுறியா? அது பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மலையில் வந்து எதுவுமே பார்க்க முடியாதனால ஷாப்பிங் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலாக இன்னைக்கு அந்த மார்க்கெட்டும் வந்து லீவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு சில கடைகள் திறந்துருக்கும். இன்னைக்கு சண்டே வந்து பை ஒன் கெட் ஒன் போட்டிருப்பாங்க. இந்த ராஜஸ்தானி ட்ரெஸ் லேடிஸஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ட்ரெஸ்ஸஸ்லாம் அங்கே வந்து கிடைக்கும் அப்படின்னாங்க. சரி, வந்த ஞாபகார்த்தமாக ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஏரியா எல்லாமே நேற்றுக்கு உள்ள வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன், நைட் வியூவில் காமிச்சிருப்பேன். ஸோ இது பகலை பார்க்க நேரம் இந்த ஏரியா இப்படி தாங்க இருக்குது. ஆனால் நைட்டு லைட்டு போட்ட பிறகு பார்த்தாச்சு அப்படின்னா செமையாக இருக்குது. செம பஸார். ஆக்சுவலாக இப்போ மழை ப்ளஸ் சண்டேனால இப்போ எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது. நேற்றை பார்க்க நேரம் ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏரியா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய மார்க்கெட் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது. சோட்டி சோப்பர் பஸார், ஏதோ நிறைய பஸாரோட நேம் அவர் சொன்னார். ஸோ அந்த பஸார் எல்லாமே இதில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து தேட்டர்ஸ், ஓல்டு தேட்டர், அதே போல் வந்து ஒரு கோயில் இதெல்லாம் இருக்குது. பட் நம்மளால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எதுவும் நம்மளால் சுற்றி பார்க்க முடியல. ஸோ அதனால தான் நம்ம இப்போ வந்து என்ன அப்படின்னாச்சுன்னா, இங்கே ஒரு சில கடைகள் வந்து ட்ரெஸ்ஸு இதுக்கு வந்து திறந்துருக்கு. அந்த கடையில் போயிட்டு நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம வாங்கிடலாம். வாங்கிட்டு மத்தியானம் லஞ்ச் இங்கேயே வந்து நம்ம எங்கேயாவது சாப்பிடணும். சாப்பிட்டுட்டு மழை நிற்கிதான்னு பார்க்கலாம். நின்னா எங்கேயாவது போகலாம். அப்படி இல்லாட்டா மறுபடி ரூமுக்கு போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். வந்துட்டு போகிற வழியில் நேற்றுக்கு நான் சொன்னேன் தெரியுமா, அந்த ஜல் மஹால் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளது நேற்றுக்கு நம்மளால் பார்க்க முடியல. ஸோ அந்த ஜல் மஹால் வந்து இன்றைக்கி பார்த்துட்டு, அதுவும் இன்றைக்கி சாட்டர்டே சண்டே வந்து ரொம்ப க்ரௌடடாக இருக்கும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அந்த ஏரியா போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அமர் ஃபோர்ட், நேற்றுக்கு அந்த லைட் ஷோ பார்த்தோம் தெரியுமா, அந்த ஃபோர்ட்டு வந்து நேற்றுக்கு நம்ம வந்து கீழே இருந்து நம்ம பார்த்தோம். இன்றைக்கி வந்து அந்த இது வந்து மேலே வந்து போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு இது பண்ணியிருக்கோம். அது ஒரு பெரிய ஃபோர்ட், ஒரு 3 ஃபோர்ட் இருக்குது. பட் இந்த ஃபோர்ட் வந்து ரொம்ப ஃபேமஸ்னால அந்த ஃபோர்ட்டை மட்டும் நம்ம இன்றைக்கி போய் பார்க்குறோம். ஸோ அதை பார்க்குறது வந்து நான் வந்து உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக வந்து நான் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போது ஃபர்தராக என்னென்ன கடைகள் இருக்குங்கிறது நம்ம பார்த்துடலாம். இப்போது
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிக் ரிக்ஷாவில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு சாப்பிடணும் ஃபஸ்ட்டு. இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நம்மளை வந்து மறுபடியும் நம்ம கார் பார்க்கிங்கில் ட்ராப் பண்ணிடுவாப்புல. ஸோ ஒரு ஹோட்டல் தேடிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ராஜஸ்தானி தாலி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஜெருஷ் கொஞ்சம் சிலது வந்து காரம் இல்லாமல் சில ஃபுட்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஹோட்டல் வந்து நல்லா பெருசாக இருக்குது. ஓகே, ஓரளவுக்கு ரீசனபிள் ப்ரைஸ், கொஞ்சம் காஸ்ட்லி, பட் ஏரியாவுக்கு தகுந்தாப்புல ப்ரைஸ் இருக்குது. ஸோ இப்போ சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இந்த லொக்கேஷனுக்கு போயிடலாம், நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்க்கிங்கில் வந்து அவர் ட்ராப் பண்ணிட்டார். 100 ரூபா தான் சார்ஜ் பண்ணார். பட் நல்ல தமிழ் நண்பர், நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணார். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, நம்ம கார் அங்கே பார்க் பண்ணிட்டு போனோம்ல, நம்மளோட விண்டோவை க்ளோஸ் பண்ணாமலே போயிட்டோங்க. ஸோ வந்து பார்த்த பிறகு தான் செம ஷாக்காக இருந்துச்சு. பட் என்ன அப்படின்னாச்சுன்னா, அந்த இதில் வந்து தமிழ் நண்பர் கூடால என்ன ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து தமிழ் கிடையாது, பட் அவர் வந்து இங்கே தான் இருந்தார். அவர் நம்ம இவ்வளோ நேரம் சுற்றிட்டு வர்றது வர நம்ம காருக்காகவே காவல் இருந்திருக்கிறாருங்க. வந்த உடனே சொன்னார் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மாதிரி ஒரு முட்டாளாக இருந்திருக்கோம் பாருங்களேன். ஆனால் அவர் வந்தோடனே சொன்னார், ஃபுல்லாக எல்லாமே செக் பண்ணிங்க, நான் ஒரு இடம் கூட நவரில். ப்ளஸ் அந்த டீ ஷாப்காரரும் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டே தான் இருந்தார். ஏதாவது திங்ஸ் மிஸ் ஆகிருக்கான்னு சொல்லி பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். எந்த பொருளுமே எங்கேருந்து வச்ச மேனிக்கு அப்படியே இருந்துச்சுங்க, எதுவுமே இதாகலை. ரியலி ரொம்ப தேங்க் பண்ணோம் அவங்களுக்கு. ரொம்ப நம்பிக்கையாக நடந்துக்கிட்டாங்க. ஸோ அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம இப்போ வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தால ஈவினிங் வந்து நம்ம வந்து ஜல்மஹாலும் ஃபோட்டோ பார்த்துட்டு நான் உங்களுக்கு அதை வீடியோ பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.